வணிகர்கள் தாக்கப்படுவதற்கு தமிழக அரசு நிரந்தர தீர்வு காணவில்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா எச்சரித்துள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள காலனி கடையில் ரவுடிகள் சிலர் மாமூல் கேட்டு விரட்டியுள்ளனர். மாமூல் தர மறுத்ததால் கடை உரிமையாளர் உசேன் மற்றும் யாசர் அராஃபத் ஆகிய இருவரின் தலை கை உள்ளிட்ட இடங்களில் கத்தியால் வெட்டியுள்ளனர். இதில் காயமடைந்த இருவரும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை வணிக சங்கங்கள் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா நேரில் சந்தித்து உடல்நலம் மற்றும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர்களுக்கு வணிகர் சங்கம் சார்பாக நிதி உதவி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார். வணிகர்களை தாக்கிய குற்றவாளிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய விக்ரமராஜா இது தொடர்பாக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த பாதிப்பு என்பது வணிகர் மத்தியிலே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு கைது நடவடிக்கை என்பதை மாற்றம் செய்து அத்தனை பேரை குண்டாசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதையும் தாண்டி 18வது வழக்கு என்று சொல்லுகின்றார்கள். வழக்கு என்பது அவர்களுக்கெல்லாம் கடலை மிட்டாய் தேன் மிட்டாய் சாப்பிடுவது போன்று 18, 20, 22 என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் என்று எண்ணுகிறார்கள். இன்றைய காலத்துக்கேற்ப சட்ட விதிகளை திருத்தம் செய்து கொடூரமான முறையிலே கொடூரமானவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்கு அரசு சட்ட திருத்தம் கட்டாயமாக செய்ய வேண்டும். இது போன்ற பாதிப்பிலிருந்து எங்களை விடுபடுவதற்கு வருங்காலத்தில் எந்த வணிகத்துறையிலும் கயவர்கள் நுழைந்து தாக்க வேண்டும் என்று சொன்னால் அச்சப்படக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழக முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் சார்பாக நேரடியாக சந்தித்து 2 தினங்களிலே சரியான முடிவெடுக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.